ஸ்ரீ குருப்யோ நமக. 108 days ஏன்ஷியன் யோகா சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹத யோகா டெக்ஸ்டில் பிராணாயாமம். எப்படி நம்ம யோகா ஆசனா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சூக்ஷ்ம வியாமா ஸ்தூல வியாமா பார்த்தோமோ, அதாவது ப்ரிப்பரேட்டரி ஆசனாஸ் பார்த்தோமோ, அதே மாதிரி பிராணாயாமம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு ப்ரிப்ரேஷன் இருக்குது. இதை ப்ரிப்பரேட்டரி ப்ரீத்திங் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லலாம். நம்மள ஒரு 90% கண்டிப்பாக தப்பாக நம்ம ப்ரீதிங் பேட்டர்ன் பண்ணிகிட்ருப்போம், இல்லைன்னா ஷாலோ ப்ரீதிங் பண்ணிகிட்ருப்போம். நம்ம மூச்சு இழுக்கும்போது ஆழமா பொறுமையா நிதானமா இழுத்து பொறுமையா விடணும். மூச்சு இழுக்கும்போது உங்க வயிறு வெளியில வரணும், மூச்சு விடும்போது வயிறு உள்ள போகணும். இந்த ப்ரீதிங் பேட்டர்ன் தான் கரெக்டான ப்ரீதிங் பேட்டர்ன். நம்மளுடைய ப்ரீதிங்ல நம்மளுடைய லங்ஸை ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணணும். பட் நம்ம பண்ற ஷாலோ ப்ரீதிங்ல ஃபுல் லங் எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஸோ நம்ம இந்த டீப் ப்ரீதிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பிராணாயாமா பண்ணும்போது நம்மளுடைய ஃபுல் லங்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். இந்த ப்ரிப்பரேட்டரி ப்ரீதிங் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு கம்ஃபர்டபுள் ஆசனாவான சுகாசனா இல்லை பத்மாசனால உட்காந்துக்கலாம். உங்களோட கை ரெண்டையும் உங்களுடைய இடுப்பில் வேஸ்ட்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். கண்களை மூடி மூச்சை இழுத்து உங்கள் வயிறு முன்னாடி வரும். மூச்சை விடும்போது உங்களுடைய வயிறு பின்னாடி போகும். நீங்கள் கைகளை வச்சிருக்கிறதுக்கு ஒரு ஜஸ்ட் அவேர்னஸ்க்காக தான். கண்ணை மூடி நீங்கள் ப்ரீதின் பண்ணும்போது உங்கள் பெல்லி அவுட் பண்ணணும். ப்ரீத் அவுட் பண்ணும்போது உங்களோட பெல்லி இன் மாதிரி ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணலாம். செகண்ட் டெக்னிக் தொராசிக் ப்ரீதிங். இதில் உங்களுடைய கட்டை விரல் வந்து உங்களுடைய ஆம்பிட்டில் இருக்கணும். உங்களுடைய மற்ற விரல் உங்களுடைய செஸ்ட் ரீஜனில் இருக்கும். ப்ரீத் இன் பண்ணும்போது உங்களுடைய செஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகணும். ப்ரீத் அவுட் பண்ணும்போது செஸ்ட் ஷ்ரிங்க் ஆகணும். தேர்ட் வேரியேஷன் கிளாவிகுலர் ப்ரீதிங். உங்களுடைய கை ரெண்டும் பின்னாடி எடுத்துகிட்டு போகும். தலையை நேராக வச்சுட்டு மூச்சை இழுத்து மூச்சு விடணும். மூச்சு இழுத்து விடும்போது உங்களுடைய அப்பர் லோப்ஸ் ஆஃப் லங்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஹேண்ட் பொசிஷன் கிராஸ் பண்ணி பின்னாடி வைக்கணும். சில பேரால் கையை தூக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க ஜஸ்ட் உங்களுடைய அப்பர் லோபை டச் பண்ணிட்டு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணலாம். ப்ரீதிங்கை மூணுத்தையும் சேர்த்து ஒன்றா கம்பைன் பண்ணி பண்ணும்போது அது யோகிக் டீப் ப்ரீதிங் சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா மூச்சை ஆழமாக இழுத்து விடும்போது உங்களுடைய அப்டமன், செஸ்ட், அப்பர் லோப் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். இந்த டீப் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் மைண்ட் ரொம்ப காமாக ரிலாக்ஸ்டாக இருக்கிறத நீங்கள் ஈஸியாக ஃபீல் பண்ண முடியும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். என் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். த ரியல் ஏன்ஷியன் யோகாவை ஃபாலோ பண்ணுங்கள். அன்டில் தென் பவத்து சர்வமங்கலம். நன்றி, வணக்கம்.